தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நடிகராக விளங்கும் நடிகர் ரஜினிகாந்த் நடிகை ஸ்ரீதேவியை மிகவும் காதலித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அது ஏன் என தெரியுமா? மறைந்த நடிகை ஸ்ரீதேவி நம்மால் எப்படி மறக்க முடியாதோ அதே போல அவர் நன்கு தெரிந்தாலும் அவர் மீது வைத்திருந்த காதலை மறக்க முடியாது. அப்படி ஸ்ரீதேவியை கண்ணாபிடம் என காதலித்தாராம் நடிகர் ரஜினிகாந்த். இவர்கள் இருவரும் கிட்டத்தட்ட 18 படங்களில் சோழி சேர்ந்து நடிப்பது கூறப்படுகிறது. ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு அறிமுகமானார். நடிகர் ரஜினிகாந்த் பஸ் கண்டக்டராக இருந்து பின்னர் திரையுலகிற்குள் நுழைந்தார். இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த பெரும்பாலான படங்கள் பெரிய ஹிட் அடித்துள்ளன. ஸ்ரீதேவி ரஜினி காதலித்ததாலும் ஒரு சிம்பிளான காரணத்தால் இவர் இருவரின் திருமணம் நடைபெறாமல் போனது. அது என்னென்ன காரணம் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதிய மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிங்க. வாங்க தளவுக்குள்ள போலாம். நடிகை ஸ்ரீதேவி குட்டி பெண்ணாக இருக்கும் போதே குழந்தை கதாபாத்திரங்கள் மூலமாக திரையுலகிற்குள் நுழைந்து விட்டார். இவரும் ரஜினியும் ராணுவ வீரன், போக்கிரி ராஜா போன்ற பல படங்கள் நடித்துள்ளனர். ஸ்ரீதேவியும் ரஜினிகாந்தும் கிட்டத்தட்ட 18 படங்களில் சோடி சேர்ந்து நடித்திருந்தாலும் மக்கள் மத்தியில் நீங்கா நினைவாக இருப்பது ரஜினியின் ஜானி படமும் 3 முடிச்சு படமும் தான். ரஜினிகாந்த் திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகராக இருந்த காலத்தில் ஸ்ரீதேவி குடும்பத்தாருக்கு நெருக்கமாக இருந்தார். அடிக்கடி ஸ்ரீதேவியின் தாயாரை சந்திப்பது, ஒன்றாக உணவு அருந்துவது போன்ற விஷயங்கள் மிகவும் நடைபெற்றன. ரஜினி துவண்டு போயிருந்த காலத்தில் சில சமயங்களில் ஸ்ரீதேவியின் தாயார் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீதேவிக்கு 16 வயதான சமயத்தில் ரஜினிகாந்த் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தாராம். இதனை மறைந்த தமிழ் பட இயக்குனர் கே. பாலச்சந்திரனிடம் கூறியிருந்திருக்கார் ரஜினிகாந்த். இருவரும்